Hi guys, welcome. Now we are going to review the previous week. I mean May, third week May. கோல்டு எல்லா ரிவ்யூவும் பார்க்கலாம் சரிங்களா? ஃப்ரம் HTF டு LTF இன்ட்ராடே ட்ரேட்ஸ் நம்ம எடுக்க போகிறது கில் ஜோனில் மட்டும்தான். ஓகே, ரெண்டு கில் ஜோன் மேக்ஸிமம் நியூயார்க் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். லண்டன்லேயும் இருந்தால் பார்க்க போகிறோம். கில் ஜோனோட டைமிங்ஸ் நியூயார்க் டைமில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். லண்டன் செஷன் நியூயார்க் டைமில் 2 AM டு 5:30 AM 3.5 hours. அதில் அந்த 2:30 இருந்து 4:30 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 to 4 சில்வர் புல்லட் டைமிங்கும் கூட. ஓகே, இது எல்லாமே AM டைமிங். நியூயார்க் டைம்ல லண்டனோட செஷன் சொன்னேன், கில் ஜோன் செஷன். தென் நியூயார்க் கில் ஜோன் நியூயார்க் டைம்ல சொல்றேன் 8 AM டு 12 PM 4 hours. அந்த 4 ஹவர்ஸ்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 8:30 AMல இருந்து ஒரு 2.5 hours கனெக்ட் பண்ணுங்க 11 AM வரைக்கும். ஓகே, இதுல மேக்ஸிமம் உங்களுக்கு நியூஸஸ் இருந்தால் அது கவர் ஆகிடும். ரெண்டு மேக்ரோஸ் கவர் ஆகும், ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் ரெண்டுமே கவர் ஆகும். ஓகே, சரி, இந்தியன் டைம்ல மார்ச்ல இருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு டைம், நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு டைம்னு மாறிடும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து மார்ச் டு நவம்பர், இதுதான் பெரிய காலகட்டம். சரியா, ரொம்ப டேஸ் அதிகம் அதில் நம்ம ட்ரேட் பண்றது. இந்த செஷன்ல தான் டேலைட் சேவிங் ஆன் டேலைட் சேவிங் ஆஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன டைமிங்னா ஆஃப்டர்நூன் இந்தியாவில் லண்டன் செஷன் சொல்றேன். ஏன்னா லண்டனுக்கு மார்னிங்கா, இந்தியாவுக்கு வந்து நமக்கு ஆஃப்டர்நூன். ஓகே, நீங்க ஒரு 11:30 போல ஸ்கிரீன்ஸ் ஆன் பண்ணிடணும். ப்ரீ மார்க்கெட் வந்து 11:30 வந்து 12 நீங்க எதனா செட்டப்ஸ்லாம் பார்த்துட்டு 12 இருந்து 3 o'clock 3:30 வரைக்கும் கூட பார்க்கலாம். சரிங்களா, நான் உங்களுக்கு 2 AM இருந்து 5:30 சொன்ன பார்த்தீங்கன்னா 3.5 hours. அது வந்து 11:30 வந்து 3 வரைக்கும் வரும். 3.5 hours எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்தியன் டைம்ல மதியானம் 11:30 இருந்து 3 PM வரைக்கும் வரும். பட் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது 12 to 2:30. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமிங். தென் ஈவினிங் நியூயார்க்கு மார்னிங்கா நம்மளுக்கு ஈவினிங். நியூயார்க் டைம்ல 8 AM நம்மளுக்கு இங்க 5:30 PM ஈவினிங். 5:30 PM 9:30 PM வரைக்கும் அவங்க பார்க்க சொல்லியிருக்கேன். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 6 to 8:30. அது என்ன இம்பார்ட்டன்ட்னா அந்த டைமிங் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த என்ட்ரிஸ் கிடைக்கும். அதுக்காக. ஓகே, ஸோ அந்த டைமிங்ஸ்ல மட்டும் தான் நம்ம என்ட்ரிஸ் பார்க்க போறோம். சார்ட் வந்து எப்பவுமே UTC -4ல இருக்கும். நவம்பர் டு மார்ச் UTC -5 இருக்கும். அதாவது நியூயார்க் ஈஸ்டர்ன் டைம். ஓகே, நவ் யூ ஆர் கோயிங் டு see the trades. See, from the weekly time frame நம்ம ரொம்பவே கிளியரா இருக்கு. மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக்ல என்ன பண்ணிருக்கு, இதுதான் ப்ரீவியஸ் வீக். இது வந்து கரண்ட் வீக்ல வச்சுக்கலாம். இது ப்ரீவியஸ் வீக். ப்ரீவியஸ் வீக்ல போயிட்டு பிஎஸ்ல எடுத்திருக்கு, அது முன்னாடி வீக்கோட பிஎஸ்ல எடுத்திருக்கு. பட் SSL பெண்டிங் வந்து அப்படியே விட்டாச்சு. ஸோ நம்மளோட கரண்ட் வீக் இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது மண்டேவே எக்ஸ்பான்ஷன் ஆகுது, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முடிஞ்சு போன வாரத்தோடைய டிபியை அந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணாம க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட நியூ வீக் ஓப்பன் ஆனோட மண்டே எக்ஸ்பான்ஷன் ஆகுது, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ வேர் கோயிங் டு ஒன் டே டைம் ஃப்ரேம். சரி, இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பாருங்க, நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் இருந்தாலே ஃபர்ஸ்ட் டிபி கொடுத்துட்டு செகண்ட் டிபிக்கு நம்ம வச்சுட்டோம். சரிங்களா, இதுதான் செகண்ட் டிபி. வீக்லிலே வச்சிருந்தோம், சொல்ல அந்த செகண்ட் டிபி மேபி ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்னோட எய்ம். ஓகே, ஏன்னா ஃபண்டமெண்டலி கோல்டோட ப்ராப்ளம் ஈரான் US உடைய அந்த அக்ரிமெண்ட், பீஸ் அக்ரிமெண்ட் ப்ரொபோசல்ஸ் மாறி மாறி வரும்போது ஆயில் மார்க்கெட் இன்ஃபிளேஷனை பார்த்து கோல்டும் வந்து ஒரு கன்சாலிடேட்டிவோ இல்ல சடன் செல் ஆஃப் சடன் ரேலி புல்லிஷா இருக்கு, மாறி மாறி இருக்கு. சரிங்களா, ஸோ நம்மளோட வியூ எப்படின்னா இந்த வாரம் முடிவு வரைக்கும் நம்ம இருக்கிறது நெகட்டிவா தான், ஒரு கன்சர்வேட்டிவ் நெகட்டிவா தான் கோல்டு பார்க்குறோம். பட் நம்மளுடைய லெவல்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா டக்குன்னு டிபி ரீச் ஆகும்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ இங்க கூட வந்து கன்சர்வேட் ஆகிட்டு இருக்கு. இதை நான் எப்பவுமே சொல்றது தான், உங்களுக்கு எப்பவுமே ஒரு IRL மார்க்கெட் இருக்கும்போது கன்சர்வேட் ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் நல்லா ஜேர்னி பண்ணணும். ஓகே, இதே ப்ரீவியஸ் வீக் பாருங்க, சூப்பரா போயிருக்கு. சரி, நம்ம இதை பத்தி பார்க்கலாம். மண்டே நம்மளோட எய்ம் என்ன கைஸ், ஃபர்ஸ்ட் செல் ஆயிட்டு இந்த டிபியை போய் ரீச் பண்ணணும். அது எப்படி நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், மிச்ச நாள் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓராஸ் பேசிக் நம்மளுடைய திங்கிங் பெரிய எக்ஸ்பான்ஷன். ஸோ ஃபிப்பு போட்டு பார்ப்போம், ஒரு 0.5 வருதான்னு. அப்போனா நம்மளுக்கு இந்த எஃபிஜியில் இந்த எஃபிஜி எங்கன்னா ரியாக்ட் ஆனா ஓகே. பட் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டு அங்கேயே நின்றுட்டே இருக்கிறது இந்த எஃபிஜில தான். ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம ட்ரேட் இருக்கா இல்லையான்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன தோணுன்னா, ப்ரோ இது வந்து ப்ரீமியம் இல்லையே, டிஸ்கவுண்ட் தானே, ஏன் மார்க்கெட் மேலே போல, இங்க இருந்து தான் ரியாக்ட் ஆகுது. ஸோ நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா 15 மினிட்ல போயிட்டு MSS எல்லாம் வைக்குதுன்னா ரிஸ்கி என்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துதான் ஆகணும். SL அடிச்சாலும் பரவாயில்லன்னு. ஓகே, கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் நம்ம போகும் போல பார்க்கறத பாருங்க, எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பார்க்க தேவையில்ல, ட்ரேட ஃபோர்ஸ் பண்ணி அடிக்க தேவையில்ல. 17 21 தேவையில்ல, இந்த ரெண்டு கேள்வி நமக்கு தேவையில்ல. தென் 1 o'clock
இதுல போய் நம்ம பார்க்கலாம் தாராளமா. என்ன பார்க்கலாம்? லண்டன் கிங்ஸ் 1 to 5 இந்த கேண்டில் கவர் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு 2 to 5 கவர் ஆயிடுதா. நெக்ஸ்ட் இது 5 o'clock கேண்டில் 5 to 8 வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்லை. 8 to 9 1 hour தேவை. தென் இந்த கேண்டில் நம்மளுக்கு 9 to 12 வரைக்கும் தேவை 3 hours. ஆக மொத்தத்தில் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஏஷியன் ஓப்பன் ஆகணும்னு டிபி கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே ரீட்ரேஸ்மெண்ட் தான் போறான். நம்ம கவுண்டர் ட்ரெண்ட் தான் பிடிக்க போய் ட்ரை பண்ண போறோம். அதனால கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஓகே, இந்த கேண்டில் உள்ள போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட் இங்க இருக்க பிஎஸ்எல்ஸ்ல கரெக்ட் பண்ண போகுதுன்னு வச்சுக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியாதுல்ல இங்க இருந்து இறங்க போகுது. நம்மளுக்கு எப்படி தெரியும்? 1 இப்போ இங்க 2 o'clock. இதுல எதனா பிடிஆர்எஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் மார்க்கெட்ல பெருசா பிடிஆர்எஸ் இங்க ஃபார்ம் ஆகல. நம்ம அதிகபட்சம் ஒரே ஒரு பிடிஆர்எஸ் சொல்லலாம், இந்த ஓபியை தான் சொல்லலாம். அவ்வளவுதான். ஓகே, பை பிஃபோர் செல் கேண்டில் ஓபி நல்லா ஸ்பீட் கொடுத்துட்டு ஹண்ட் டைப் தான் வந்திருக்கு. ஏன்னா எக்ஸ்ஏ ஜி யூஎஸ்டி சில்வரோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க எஸ்எம்டி அதெல்லாம் இருக்காங்க. நீங்க மண்டே ஸ்டார்ட் ஆச்சா? வெயிட் மினிட். மண்டே இதோட டைமிங் 17:20. இங்க பாருங்க 17:20. 17:20க்கு அப்புறம் 21 இங்க 20 தான் கீழே. ஸோ 20 to 21 கேண்டில் எஸ்எம்டி அது இருக்கு. ஸ்ட்ரக்சரல் எஸ்எம்டி நானும் பார்க்கல, கேண்டில் எஸ்எம்டி இருக்கு. இப்போ இங்க இருந்து 2 o'clock எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம். நமக்கு தேவை பிஎஸ்எல்ஸ் கரெக்ட் ஆகணும், எஸ்எஸ்எல்ஸ் கரெக்டா இருக்கணும். எஸ்எஸ்எல்ஸ் கரெக்ட் ஆயாச்சு. இந்த லோ டைம் ஃப்ரேம்ல இங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆக்சுவலா 1 hourல வந்து 5 minute தான் பெஸ்ட். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி 15 பார்த்துக்கணும் கைஸ், பார்க்காம போகக்கூடாது. ஓகே, இப்போ நம்மளோட இங்க வியூ எப்படி இருக்கும் நான் சொல்றேன். இங்க இருந்து போகுமான்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சீரியஸ்லி இதான் என்னோட வியூ. வேலைக்கு ஆகல. அரௌண்ட் 5:30 வரைக்குமே பாருங்க, எதுவுமே நடக்கல, விட்டுருங்க. இப்போ இன்னொரு செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொரு செஷன் ஸ்டார்ட் ஆக போறோம். நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு 4 hour 1 hour பார்த்துட்டு தான் வரணும். ஏன்னா என்ன சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்க முடியும். அப்பதான் நம்மளால நத்திங். ஒரு நல்ல பை ரிட்ரேஸ்மெண்ட் போகுது, வேற எதுவும் நடக்கல. இப்போ இன்னும் அந்த 4 hour பார்த்தா நல்ல ஒரு கன்சல்டேஷனா தான் இருக்கு. வெயிட் a minute guys. Sorry for the interruption. Yeah. See 8 o'clock. 7 நல்லா போயிட்டு பிஎஸ்எல் எடுத்துட்டான். 8. ஓகே, இங்க தான் நம்ம என்ட்ரு ஆக போறோம். என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். போஸ்ட் பண்ணி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. சரி, நம்ம வச்சது அந்த 15 மினிட்டுக்குள்ள மார்க்கெட் வரவே இல்லை. 1 hourல இருந்தே அப்படியே கிளம்புது ஈக்குவலான லோஸ்லாம் வச்சுட்டு. இங்க என்னதான் ஒரு கிளியர் கட்டான 15 மினிட் ஃபேர் வேலி கேப் இருந்து அது 8 மணி 8:15 மணிலாம் தொட்டுட்டு மேலே போயிருந்தாலுமே எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த என்ட்ரியில. ஏன்னா எப்போ இங்க ஈக்குவல் லோஸ்லாம் இருக்கோ நான் என்ட்ரி எடுக்கிறத விட்டுருவேன். ஸோ மண்டே நோ என்ட்ரி. லாட் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தாலுமே நோ ப்ராப்ளம். என்ட்ரி எடுத்தே ஆகணும் அவசியம் இல்லை. நான் நிறைய கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டேன், என்ட்ரி எடுத்தே ஆகணும்லாம் இல்லை. மண்டே நோ என்ட்ரி, ஜஸ்ட் லீவ் இட். ஏன் இல்லைன்னா ஈக்குவல் லோஸா நிறைய இருந்தது, அதனால எனக்கு அங்கே எடுக்கிறதுக்கு பிடிக்கல. See, market created the IRL, so you want to mark the previous day high, previous day low. அப்படியே ஓகே தான். ஐஆர்எல் இஆர்எல் ஓகே தான். என்னது டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல். now this is our new TP, previous day low. இது உள்ள போய் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 4 hours நல்ல ஒரு ரிவர்சல் சிக்னேச்சர் கொடுத்துருக்கு ஏஷியன் மார்க்கெட் டைமும். தென் அதை கண்டினியூஷனும் பண்ணியிருக்கு. நம்ம உள்ள போயிட்டு பார்க்க போகிறது லண்டன். இங்கே பாருங்க, லாட் ஆஃப் ஈக்குவல் லோஸ், நிறைய ஈக்குவல் லோஸ். 1 hour 2 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனி பிடிஆர்எஸ் எஃபிஜி ரொம்ப ப்ரீமியம் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, we are going to mark this IFEG. ரியாக்ட் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, அப்டேட்டட் எடுக்கக்கூடாது. அங்கே மார்க்கெட்டில் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் இல்லை 15 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுக்க போகிறோம். அப்படியே தான் ஸ்விங்ஸ்.
சாரி கைஸ், கொஞ்சம் உடம்பு முடியல. நாய்ஸ் இருக்கும். பாருங்க, ஃபுல்லா லிக்விடிட்டி. எனக்கு இங்க ரொம்ப கிளாரிட்டி இல்லை கைஸ். ஐ மீன் 15 மினிட்ல நான் 5 மினிட் போய் பார்க்குறேன். மார்க்கெட் ஃபஸ்ட்டு போய் ரியாக்ட் ஆகுது. தென் எனக்கு அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் வேணும். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்க, கன்சல்டேட்டிவ் எம்எஸ்எஸ் இருக்கா, ஏஎம்டி மாதிரி அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், எம்எஸ்எஸ், தென் எஃப்இஜி டேப்பு இப்படியே நிற்குது. ஆனால் அது எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும் தைரியமா. ஓகே, இது வந்து 1 hour டைம் வந்தது. தென் திஸ் இஸ் ஒரு என்ட்ரி அரௌண்ட் நீங்கள் நியூயார்க் வரைக்கும் அப்படியே வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. வேணும்னா ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்க ஹோல்ட் பண்றது. ஓகேவா, 4 hour கேண்டில் முடிஞ்சிருக்கும், 1 hour கேண்டில் நிறைய முடிஞ்சிருக்கும்ல, செக் பண்ண ஐடியா வரும்ல. சரி, இங்க வந்து ஒரு இன்டெசிசிவ் கேண்டில் இருக்கும். ஆனா பத்தி நம்ம யோசிக்க கூடாது. ஏன்? பிகாஸ் எஸ்எஸ்எல்ஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்குது. பிஎஸ் எல்லாம் கரெக்ட் ஆயாச்சு. தென் 1 hour போயிட்டு பாருங்க, உங்களுக்கு 8 மணி வரையும் என்ன நடந்து தெரியும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். சரி, மார்க்கெட்டிங் ரொம்ப கிளியரா 4 o'clock கில் ஜோன் டைமிங்ல ஒரு பேரிஷ் கேண்டல்ல கிரியேட் பண்ணியிருக்கான் பாடி க்ளோஸ் கூட. ஓகே, இவன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா பயமுத்திருப்பான். எல்லா லிக்விடியும் எடுத்துட்டாடி நல்ல போறாமா பயமுத்திருப்பான். பட் ஐம் கன்சிடரிங் திஸ் ஐஎஃப்இஜி தென் செல் பிஃபோர் பை கேண்டில் அதை ஓபியா பாக்குறேன். ஸோ நான் இப்படி ஓபின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். மேபி எனக்கு நியூயார்க்ல திருப்பி இன்னொரு என்ட்ரி கூட கிடைச்சிருக்கும். ஏன் ப்ரோ இது மாதிரி பண்றீங்க? பிகாஸ் டே ஐஆர்ல மார்க்கெட் டேப் ஆயிருக்கு, இஆர்எலுக்கு வரும். ப்ரீவியஸ் ஐ எடுத்தாச்சு பிஎஸ்எல், ஸோ ப்ரீவியஸ் லோக்கு வரும். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இதுக்கு மேல அங்கே போய் எஸ்எல் அடிக்கிறா நம்ம வந்து பண்ண முடியாது. அப்படியே செட்டப் வந்து 100% ஸ்ட்ராங்கா போய் டிபி மட்டும் தான் அடிக்கலாம் கிடையாது. ஓகே, சரி, இப்போ நான் இங்க வந்து ஓபி மார்க் பண்ணிருக்கேன். இந்த லைன் தான் ஓபி. இப்போ இதுல இருந்து எனக்கு எங்க எம்எஸ்எஸ் கிடைச்சி ட்ரேட் கிடைக்கணும்னு நான் பார்ப்பேன். இது உள்ளே யாரையே எடுக்கணும்னா நான் ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். சரிங்களா? அது வந்து ரொம்ப ரிஸ்கி ஜோன் உள்ளே எடுக்கிறது. இங்க பாருங்க, இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி இந்த ட்ரேட். இங்க இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரா மார்க்கெட் உடைச்சு வெளியே வந்து பாடி க்ளோஸ் வச்சு எல்லா கேள்விக்கும் சொல்யூஷன் கொடுத்தாச்சு. தென் டேப் 9, 10 போதும். இப்படி கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். சரி, திஸ் எஸ்எல். ஏன் ப்ரோ இங்க எஸ்எல் வைக்கல, இங்க டைட்டா வைக்கிறீங்க? சரி, இதை தாண்டிட்டாலே நான் இங்க ஹோல்ட் பண்ண அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட் போய் அடிக்க தான் போகுது. திஸ் இஸ் 3.7 hour. ஓகே, குவிக்கஸ்ட் என்ட்ரி 1 hour மூவில இருந்து 5 மினிட்ல இதுவும் ஒரு விதமான ஏஎம்டி தான். ஓகே, பர்ஃபெக்டான என்ட்ரி. இல்லைன்னா நீங்க ஃபுல் டைம் ஹோல்ட் பண்ணிருக்கணும். அரௌண்ட் உங்களோட என்ட்ரி இப்போ 4:45 வருது. இது எஸ்எல் ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஐ. தென் இதெல்லாம் டிபி. இது ஒரு 5.8 hour, அரௌண்ட் 6 hour வருது. ஓகே, 11.5 பாயிண்ட்ஸ் எஸ்எல், டிபி அரௌண்ட் 67.5 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு ரேஷியோ படி 6 hour வருது. ஏன்னா ஃபார் த வீக் நீங்க எப்படி எடுத்திருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். தென் ப்ரீவியஸ் டே ஐ டு ப்ரீவியஸ் டே லோ. நம்மளுக்கு மண்டே என்ட்ரி இல்லை, டியூஸ்டே மட்டும் என்ட்ரி. ஒன்று 3.5 அப்படி இல்லை 6 hour. 2 என்ட்ரி வந்து எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். லண்டன் டு நியூயார்க் ஹோல்டிங், அரவில்ஸ் நியூயார்க் மட்டும். சரி, நம்ம இங்க ஒரு நல்ல பியரிஷ் பார்க்குறோம். ஸோ நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா அப்படியே கண்டினியூஷன் ஆகணும் தான் எதிர்பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ பாசிபிலிட்டி சினாரியோ. ரெண்டாவது, இஆர்ல எடுத்துட்டான், அந்த இஆர்ல இருந்து கிளம்புறது லேட் ஆகும், கன்சல்டேஷனும் ஆகலாம் தான் எதிர்பார்ப்பேன். ரெண்டுமே ஓகேங்களா? அது ரொம்ப காமன். இப்போ நீங்க என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் டே லோ ஆல்மோஸ்ட் மார்க் பண்ணுங்க. அதை மார்க் பண்ணுங்க. கன்சல்டேஷன் ஆக போகுதுனாலே அதுதான். நம்ம கன்சல்டேஷன் ஆக போகுதுன்றதுலாம் தெரியாது, நம்ம மார்க் பண்ணி வச்சிடலாம். இவன் ப்ரீவியஸ் டே ஹை. தென் நம்மளுக்கு டிபி இது வரைக்கும் இருக்கு. ஜஸ்ட் பாருங்க, உள்ள போய் பார்க்க போது வேனஸ்டே. நமக்கு இப்போ இங்க ஒரு நல்ல பிடிஆர் இருக்கு. நம்மளோட எய்ம் என்னவா இருக்கும் கைஸ், நீங்களே சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு செல் ஆகணும். ஆனா அந்த எய்ம் தப்பு. ஏன்? நம்ம இங்க பார்த்திருப்போம் 5 மினிட்ல ரொம்ப நேரம் நிறைய ஈக்குவலைஸ் ஃபார்ம் பண்ணானுங்க. தெரியும், நமக்கே தெரியும். தோ இதை தூக்குறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 4 hour எஃப்இஜி வேலிட் இல்லைன்ற அது நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்டிஎஃப் போகும்போது சொல்லியிருப்பேன். பட் இப்போ நம்ம தானே பார்த்து முடிச்சதுனால இப்பயே சொல்லிட்டேன். ஓகே, சரி, ப்ரீவியஸ் லோ எடுத்துட்டான். நமக்கு அந்த டைமுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம இங்க இருந்தா உள்ள வர போறோம். நம்மளோட எய்ம் என்னன்னா, நேற்று எவ்வளவு ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்
ஒரு பிடிஆர் போய் கண்டுபிடிக்கணும், அது ரீட்ரேஸ்மெண்ட் போகணும், இந்த இடத்துக்கு தான் போகணும், ஆனா அங்க வேலிட் இல்லை. ஸோ அப்போ மேல இருக்க ஓபி அதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வியூ. செகண்ட் வியூ அப்படியே செல் ஆக போதா, ஏன்னா எங்க பாடி க்ளோஸ் வச்சிருக்கு, ப்ரீவியஸ் லோ வச்சு. ஸோ இந்த ரெண்டு வியூல எது நடக்க போதும் நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ்பான்ஷன் இருந்தாலே அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு மஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் நடக்கும். அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுட்டு தேடணும். சரிங்களா? சி 1 o'clock ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 இங்க இருந்து எனிதிங் எஸ்எம்பி என்ன இருக்கான்னு பார்ப்போம். இவன் டே ஸ்வீப் பண்ணாம விட்டுருக்கலாம், அவன் ஸ்வீப் பண்ணிருக்கலாம், அதே அளவு எஸ்எம்பி இருந்திருக்கலாம். வெனஸ்டேவா? ஆமா, டியூஸ்டே டு வெனஸ்டே. பாத்தீங்களா, ஸ்வீப் பண்ணல, ப்ளூவா இருக்கு பாருங்க. டியூஸ்டே லோல இருந்து வெனஸ்டே வளர்ந்து பாக்குறேன், ஸ்வீப் பண்ணல. அப்ப அதுவே நம்மளுக்கு எஸ்எம்பி தான். ஸோ அப்போ ஒரு பை டே ரீட்ரேஸ்மெண்ட் பை டேனா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். நோ பிடிஆர், ஒன்லி லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி தான். ஐடெஃபில் பிடிஆர் எதுவுமே நான் மார்க் பண்ணல. ஓகே, இங்க நம்மளோட ட்ரேட் செட்டப். சி கைஸ், தெளிவா பாருங்க, ஒரு ஸ்வீப் இருக்கா? ஸோ அங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டி அவன் எடுத்துட்டான், எஸ்எஸ்எல் எடுத்தாச்சு. ஸோ எனக்கு பிஎஸ்எல் போகும், திருப்பி என்னோட எஸ்எஸ்எல் ஸ்டாப் லாஸ்க்கு வராது. வித் ஃபேர் இது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா நீ இந்த ஸ்ட்ரக்சரை தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபுல்லா வெயிட் பண்ணி ஈவினிங் அவன் வந்து ட்ரேட் கொடுத்துருக்கான் பாருங்க, 10 மணிக்கு மேக்ரோல, அப்ப எடுக்கணும். இந்த ரெண்டு செட்டப்ல எதனா செட்டப் தான் உங்களுக்கு நேரம் வேணும். ஓகே, நான் என்ன பண்ணிருப்பேன், லண்டன்ல இங்க எடுக்கும்போது திருப்பி ஒரு எஸ்எம்டி பார்த்துருப்பேன் 15 மினிட்ல. இது வேற, இவன் எதோ லோன் வச்சான் 23 யார ஸ்பீட் பண்ணான் 2130. இங்க 2132 23 கீழே தான் இருக்கு. சூப்பர். தென் நான் எஃபிஜின்னு சொல்லிட்டு எங்க மார்க் பண்ணிருக்கேன், அதோட லோ என்ன 1245. இங்கே அதே தான் லோ. எஃபிஜி டேப் ஆகுதா, இங்க டேப் ஆயிருக்கு. 115 கீழே வரல, 115 கீழே வந்திருக்கு. அவ்வளோதான், இதான் எஸ்எம்டி. அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறதுக்கே 2வது வாட்டி டேப் ஆனதுனால தான் என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஸோ மை ஃபர்ஸ்ட் டிபி இந்த இடம் கைஸ், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இதுதான். ஓகே, அது வரைக்கும் எனக்கு மார்க்கெட் போய் அடிச்சாலே போதும்னு சொல்லிட்டு இந்த ஐல உட்காந்துட்டு இருந்திருப்பேன். பாருங்க 4 நல்லா போயிருக்கு, தரமா போயிருக்கு. என்ன பண்ணிருக்கா, பாடி வரைக்கும் போய் எடுத்துட்டு இருக்கிறான், விக்க எடுக்கல. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா இது வரைக்கும் வரணும், பட் வரலையே. 4 இருந்து அப்படியே கீழே வரைக்கும் வந்து வச்சுக்கோங்களேன். 3 நான் பார்ஷல் புக் பண்றேன். ஏன் ப்ரோ, இங்க ஹோல்ட் பண்றதுக்கு ஒன்னுமே கிடையாது. ஓகே, எந்த விதமான எஃபிஜிஸும் கிடையாது. இதுவே வந்து ஒரு கன்சாலிடேட்டிவ் ஹெச்ஆர் ஸ்ட்ரக்சரா பையா இருக்கு. ஸோ அவன் வேகமா தான் கீழே அடிப்பான். நான் என்ன பண்ணுவானா, இங்க ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எனிதிங் அரௌண்ட் 2 to 3 hour எக்ஸாக்டா போனது அப்படியே பிடிக்க முடியாது உச்சத்தை. 2 to 3 hour புக் பண்ணமா தாராளமா போதும். நியூயார்க் பாத்துக்கலாம். ஏன் நியூயார்க் பாத்துக்கலாம், ஸ்டில் டிபி பெண்டிங். இது திருப்பி ஒரு ஈக்குவலை ட்ரிபிள் டாப் இன்னமும் பெண்டிங்ல தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த 0.5 எய்ம் வைக்கலாம், இங்க இருக்கிறதுக்கும் எய்ம் வைக்கலாம். ஸோ ஸ்டில் டிபி பெண்டிங் சொல்லிட்டு நான் தைரியமா உட்காந்துருக்கலாம். இது ஒரு பார்ஷியல்ஸ் போதும், நம்மளுக்கு இன்னும் அதே பிளேஸுக்கு போக வேண்டிய இன்னொரு என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காடுறேன். சி, நல்ல ஒரு மொமெண்டம் தான். ஆனா 8 o'clock வரைக்கும் தான் நமக்கு தெரியும், அதுக்கு தெரியாது. நம்ம லைவ் ஓபியும் கூட அது சரியா. ஓகே, தென் ஃபால் 15 மினிட் போயிடலாம். நம்ம ஆல்ரெடி அங்கே மார்க் பண்ணி வச்சிருவோம். இதுலயே கன்ஃபர்மேஷன் பார்ப்பாங்க கைஸ், 1 மினிட்லாம் போய் பார்ப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம், 5 மினிட்ல வேணா என்ன எஃபிஜி இருக்கா, இல்ல டேரக்டா போயிட்டான், அவ்வளவுதான். அங்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்காதீங்க, அதே பர்ஃபெக்ட் செட்டப். ப்ரூஃப் பண்றதுக்கு நான் சொல்றேன். இங்க பாருங்க, அதே 15 மினிட் ஃபேராலிக் தான் சில்வர்ல இருக்கு.
இதெல்லாம் வந்தானா வரவே இல்லைல்ல. இது ஹையர் லோ, இது லோவர் லோ, அவ்வளவுதான். தட்ஸ் இட். நீங்க அப்படிதான் என்ட்ரி எடுத்தாகணும். மேக்ரோஸ் நம்புங்க, தயவு செஞ்சு ஹேஷ்டாக்ல மேக்ரோஸ் நம்புறோம். நான் எஸ்எல் இங்கே தான் சேர்க்க போறேன். ஆக்சுவலா இதுக்கு இங்க வரையும் எடுத்துட்டு வந்தாக்கணும், அப்படின்னா இங்கே தான் இருக்கணும். பட் பர்ஃபெக்டா ஒரு ஆர்டர் ஃப்ளோல மார்க்கெட் வந்திருக்கு. தென் லண்டனோட லோ அவன் எடுக்க போறது கிடையாது. லண்டன் லோ ஆஃப் தி டேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால தான் இந்த பீடியர் இன்னும் ஒர்த்தா ஃபாலோ ஆகுது. ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட ஃபர்ஸ்ட் டிபி 0.5. ஏன் இதெல்லாம் வைக்கலையா? ப்ரீவியஸ் எல்லாம் வைக்கல, அதெல்லாம் அசால்ட்டா போயிடும். நியூயார்க் ஸோ 3RR. தென் அவ்வளோதான், இது வரைக்கும் தான் டிபி 4.8. இது போதும்ல. இதுக்கும் நான் ரீசன் சொல்லியிருந்தேன் என்ன டிபின்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் டே நம்ம எங்க இருந்து செல்ல தப்பாங்க ஈக்குவலைஸ் தான் நிறைய இருந்தது லண்டன் டு நியூயார்க் ஹோல்டிங்ல. ஸோ அந்த ஈக்குவலைஸ் எய்ம் பண்றேன். ப்ரீவியஸ் டே தான் நம்ம பார்த்தோம், ஒன்று 3.5 ஒரு 6 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். லண்டன்ல வந்து 4 போச்சு. அதை க்ளோஸ் பண்ணும்போது நீங்க அட்லீஸ்ட் 2 க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஸோ இங்க வந்து நான் எல்லாமே லோவஸ்டாவே எடுத்துக்கிறேன், ஹையஸ்டா எடுக்காம. இங்க 3.5 எடுத்துக்கலாம், 6 வரும். 3.5 இங்க ஒரு 2, 5.5 அகைன் இங்க ஒரு 4.8. ஸோ இதுவே உங்களுக்கு 10 வந்துடுது. இதோட நீங்க வீக் க்ளோஸ் பண்ணிட்டே போயிடலாம். ஏன்னா எல்லாமே லாஜிக்கல் என்ட்ரிஸ் தான். Now we are going to just see previous day low, previous day high. Then இது IRL அதே மார்க் பண்ணி வைங்க. ஏன்னா திருப்பி ஐயா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகணும்ல. நீங்க பார்க்க போறது ஆக்சுவலாக உங்களோட செல் கண்டினியூஷன் ஆகணும். வெனஸ்டே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பைடியாவா போய் நின்றுச்சு. செல்லு கண்டினியூஷன் ஆகுமா ஆகாதான்றத நம்ம டேர்ஸ்ல எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா அவன் தான் ஓபியில் எடுத்து வந்து நிறுத்தி வச்சிருக்கான். இதான் ஓபி. ஓகே, நான் அதான் ஓபின்னு கன்சிடர் பண்றேன். மார்க்கெட்டை வந்து நிக்குது. ஏஷியன், இதுவும் ஏஷியன், இதான் லண்டன். இங்க இருக்க பைக்கு மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகுமா? நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் வரும். சரி, நாம இருக்கிறது செல்வியூல. ஓகே, பைக் ஒர்க் அவுட் ஆகுமானா என்ன கேட்டால் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். செகண்டரி இங்க இருக்கிறது ப்ரீமியம்ல இந்த பெரிய எக்ஸ்பான்ஷன் பைக் ஹேண்டில் ஒரே அடியா இருக்கா 4 ஹவர்ஸ்ல. நீங்க அதை போயிட்டு 1 ஹவர்ல தான் போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. தேர்ட் பாயிண்ட், கன்சல்டேட்டிவ் சோனா இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம இப்போதான் இஆர்ல முடிச்சிருக்கோம். ஆல்ரெடி டே டைம் ஃப்ரேம் எங்கேயுமே நவராம அதான் பண்ணிட்டும் இருக்கு. ஸோ இப்போ இங்க என்னோட வியூ கன்சல்டேட்டிவ். அது என்ட்ரிஸ் கொஞ்சம் பார்த்து தான் போகணும்னு சொல்ல வரேங்க சார். ஒன்றும் இல்லை. சரி, இது 2 o'clock. ஒன்று எனக்கு இந்த ஓவியம் அடிச்சிருக்கணும். அடிச்சிருக்கானா? அடிச்சிருந்தா ப்ரீமியம் அங்கேருந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, போட்டிருக்கான். ஸோ எது வரைக்கும் என்ட்ரி எடுக்கலாம்? ஓபி டு ஓபி இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம், அதனால சொல்றேன். ஏன்னா என்ட்ரி எடுக்க மாட்டேன் கைஸ். காரணம் ஆல்ரெடி ஈக்குவலைஸ் இருக்கு. அது போய் ஸ்பீபே பண்ணல. நோ என்ட்ரி லண்டன். நியூயார்க் திருப்பி அங்கே தானே போய் தொடுது. இல்லை, நியூயார்க்குக்கு முன்னாடியே போயிட்டு மார்க்கெட்ல அங்கே டிபி முடிச்சிட்டானுங்க. ஓகே, நோ என்ட்ரி எனக்கு. நோ என்ட்ரி பாருங்க, 12:30 வரைக்கும் மார்க்கெட் எதுவுமே ஆகல. நோ என்ட்ரி ஆன் தேர்ஸ்டே. பண்ண ப்ராஃபிட்ஸே போதும். நோ ஃப்ரைடே. மண்டே நோ என்ட்ரி, டர்ஸ்டே நோ என்ட்ரி, டியூஸ்டே வெனஸ்டே தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஓகே, சி பார்த்தா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? சிஆர்டி வெனஸ்டே ஹையை போய் எடுத்துருக்கான். யாரு? டர்ஸ்டே. ஃப்ரைடே இறங்கணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம 4 ஹவர்லாம் போகாம டேரக்டா 1 ஹவர் போகலாமா? சிஆர்டியில் தானே பண்ணுவோம். மாடல் நம்பர் 1 2 கிளாரிட்டி 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 தான் இது இருக்கு. ஓபி 1 ஹவர் ஓபி. மார்க்கெட் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுறது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு என்ட்ரி தரணுமே. 2 o'clock எங்க வருது?
அந்த ஓபி தொட்டா தான் நீங்க என்ட்ரி, இல்லை கிடையாது. அவ்வளவுதான். அந்த ஓபி தொடவே இல்லை, என்ன நான் என்ட்ரி எடுக்க தேவையில்லை. வெறும் அந்த ஸ்வீப் அதெல்லாம் பார்த்துலாம் எடுக்க மாட்டேன். ஐட்டம் பீரியட் இல்லாம நோ என்ட்ரி. நோ என்ட்ரி கைஸ். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே 3 நாள் என்ட்ரி கிடையாது எனக்கு. இல்ல அந்த 159 டைமிங் பார்த்து எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அது கீழே லெவல்லாம் வேணும். அது ஃபர்ஸ்ட் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. கீழே லெவலே இல்லாம என்ட்ரி எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ இதை வச்சு கேட்பாங்க நிறைய பேர், இது ஒரு ஸ்வீப் தானே. ஆமா, உங்களுக்கு ஸ்வீப் வச்சது 9 o'clockனா அடுத்த கையில் உங்களுக்கு பிஎம் தான் இருக்கும். எப்படி போய் என்ட்ரி எடுப்பீங்க? அது முடியாது. அடுத்து இங்கே பார்ப்பாங்க 5 o'clock ஸ்வீப் வச்சிருக்கான், 1 5 ஸ்வீப் வச்சா அப்போ 9 ஃபாலோ நான் பிடிச்சிருக்கலாம் மெயின். ஷுவர். இப்போ பிடிஆர் டேப் ஆகலையே, இதே 4 ஹவர்ஸ்லேயே பாருங்க. என்ன பிடிஆர் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஓகே, அப்போ நீங்க பிளைண்டா அப்படியே எடுப்பீங்க. ஸ்வீப் மட்டும் பார்த்துட்டு மார்க்கெட் போயிடும். ஒன் டேல அந்த சிஆர்டி பார்த்ததா கூட எதனா கான்ஃபிடென்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதோட யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படியே போய் எடுப்பாங்க. லக்கிலி இங்கதான் நடந்திருக்கு. கண்மூடித்தனமா போயிட்டு டக்குன்னு ஒரு ரெஃப்யூஜில் என்ட்ரி போட்டா கூட ஃபாலோ ஆயிட்டான். இதே மாதிரி நல்லா நல்லா ஆக மாட்டான். ஸோ ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் திஸ். இங்கே ட்ரேட் கிடையாது. 2 நாள் பண்ண ப்ராஃபிட்ஸ் தாராளமா போதும். அதே 10 RR மேல வருது. மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா அதுக்கு மேலேயே வரும். ஸோ நம்ம வந்து மினிமம் தான் போட்டு பார்த்துருக்கோம். ஏன்னா திஸ் இஸ் கோல்ட் ட்ரேடிங், கன்சர்வேட்டிவ் ஸ்ட்ரக்சராக தான் இருந்திருக்கு. அதை ஃபர்ஸ்ட் மண்டல நல்லா ஏற்றிக்கோங்க. நம்ம இதுலயே நல்ல ப்ராஃபிட் தான் மேக் பண்ணியிருக்கோம். தாராளமா இந்த ப்ராஃபிட்ஸ் போதும். ஒரு வாரத்துக்கே நீங்க ஒரு நல்ல 2 வாரம் ட்ரேட், 2 ட்ரேடா மார்க்கெட்டை நீங்க ப்ராஃபிட்டபிளா முடிச்சா போதும். அந்த வீக் தாராளமா போதும். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. We'll see you next session.